அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து 30 ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த பதிவு உங்களுக்காக. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில். அதற்கு அதாவது உங்கள் ஜாதகத்தில் நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எனக்கு பூரா விரயமாயிட்டே இருக்குதுங்க. எனக்கு சொத்து நான் சம்பாரித்து வச்சுருந்தேன், சொத்து போயிடுச்சு. என்னோடய வாழ்க்கையில் இதுவரை காலமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். வீடு 2 வச்சுருந்தேன், விற்று போட்டேன். ஒரு வண்டி ஒன்று இருந்துச்சு, அதுவும் விற்றுட்டேன். ஒரு கையில் ஒரு பொருளெல்லாம் வச்சுருந்தேன், எல்லா நகையெல்லாம் பேங்கில் அடமானத்தில் இருக்குது. என் ஜாதகத்தில் என்னதான் நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாமே விரயம் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் விரய திசைகள் ஏதாவது நடந்தா, விரய திசைகள், விரயம்னா எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். இந்த 12 கூடையவருடைய ஜாதகத்தில் எந்த திசையோ அந்த திசைகள் நடக்கும்போது விரயங்கள் அதிகமானாலோ, இல்லை திசை நடக்காம விரைய சொத்துக்களே விரயமாயிட்டு இருந்தாலோ, அந்த ஜாதகத்துல விரய திசையே நடக்கல, ஆனா என்னமோ காரணம் சொத்தெல்லாம் விரயமாகுதுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க எடுத்து வச்சிருக்கேன்? என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அதை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். இதை கண்டிப்பா நீங்க செய்வீங்களா? இந்த விரய திசைகள் எல்லாம் நடந்தா ஒரு நாளைக்கு நீங்க வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க நிறைய செப்பல் செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும். அதை எல்லாம் நம்ம செருப்பெல்லாம் கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கழட்டி அவங்க வச்சுட்டு கோயில போய் சாமி கும்பிட்டு வாங்குவாங்க. அப்ப இது இறைவனி சேவை தானே. 12ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு அது பாதம். பாதம்னா என்ன? காலில் போடுற செருப்பு. இங்கிலீஷில் அது செப்பல், ஆனால் தமிழ் வார்த்தை செருப்பு தான். இந்த செருப்பை எத்தனை பேர்த்துடைய பாதங்கள் நீங்கள் பட்டு நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினச்சா ஒரு நாள் அந்த இறைவனி சேவை உங்களால் அச்சப்படாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு விரை தோசை வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம செருப்பு ஸ்டாண்டில் போய் நின்று ஒரு நாள் திருச்செந்தூர் கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நாம் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே ஆட்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த திசை நடக்கிறனால நான் கொஞ்சம் நேரம் அந்த இறைவனி சேவை செய்யணும்னு சொல்லி எல்லா செப்பலையும் வாங்கி நீங்கள் ஸ்டாண்டில் வச்சுட்டு திருப்பி நீங்கள் அதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பது பாதம் என்பது செருப்பு. வாங்கி வைக்க கொடுக்க, அவருக்கு தொலைஞ்சு போக கிடைக்க, இப்படி எல்லா தோஷம் உங்களுக்கு விட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இது நீங்கள் செஞ்சு பாருங்க, வேற லெவலில் இருப்பீங்க. விரைய திசையே உங்களுக்கு வராது. அப்போ இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம் இல்லையா? இது ஒன்று செஞ்சுட்டு வாங்க. இது ஏன் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் செய்யுங்கன்னு சொன்னேன்? அங்கே எதிரிகளை அழிச்சு சூரசம்பாரத்தில் முருகர் வெற்றியானதுனால அந்த இடத்துல போய் நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு அது பவர் அதிகமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா செவ்வாய் என்பது முருகன், காலச்சக்கரத்துக்கு மேச செவ்வாயோட வீடு தான். 12ஆம் இடம் தான் முருகன். அந்த 12ஆம் இடம், அந்த 12ஆம் அதிபதி பாதமா இருக்கிறதுனால அதை நீங்க செஞ்சு பாருங்க. அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை படிப்படியா முன்னேறும். வாழ்க்கையில் நீங்க நல்லா இருப்பீங்க. இதை செஞ்சு பாருங்க, வேற லெவல்ல நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா செய்யலாம் இல்லைங்களா? இதை செஞ்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசனம், செந்தில்நாதரை தரிசனம் பண்ணிட்டு 12 பேர்த்துக்கு தயிர் சாப்பாடு வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு விரைய திசை வராது, இழந்ததெல்லாம் மீண்டும் திரும்பி வரும். அது ஏன் அப்படி? இங்க பாருங்க, மேசம் என்பது செவ்வாயோட வீடு. அது ஏன் நான்
உங்களுக்கு 12ஆம் இட பாதத்தை எடுத்து ஏன் திருச்செந்தூர் முருகனை எடுத்தேன்னா, அது மீனம் கடல் ராசி. அப்போ திருச்செந்தூர் முருகர் கோயில்ல செருப்பு ஸ்டாண்ட் வச்சிருக்கிறீங்க, அதுக்கு பின்னாடியே கடல், அதனால அது கடல். இதுக்கு பின்னாடியே இருக்குது கடல். இதனாலதான் இதை நம்ம எடுத்து இங்க வச்சோம். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்க. மற்ற கோயிலுக்கெல்லாம் அப்புறம் நான் பலன் நிறைய சொல்றேன். அங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சக்தி இருக்கு. ஏன்னா எல்லா முருகருக்கு குருஸ்தலம் அது. அதனாலதான் மீனம் குருவோட வீடு. அதனாலதான் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விரைய திசை நடக்கிறவங்க இதை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? பிரமாதமா இருக்கு உங்க வாழ்க்கை. இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதக ரீதியா உங்களோட வாழ்க்கையில இனிமேல் நீங்க எந்த தோஷங்கள் இல்லாம சுத்தமா வாழணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு. அதுல உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இனிமேல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை சுத்தப்படுத்தணும். அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல்ல போங்க. சுப மாரிமுத்துன்னு போட்டாலும் சரி, நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்த்து கொடுக்குறோம். பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸு, உங்களோட பேர், இதை மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் ஜாதகத்தை கணிச்சு துல்லிதமான ஒரு பலன் எடுத்து கொடுத்து உங்களுக்கு சில பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லிடும். இதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம். கண்டிப்பாக ஒரு முறை செய்யுங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.